எல்லாருக்கும் வணக்கங்க. சொடக்கு தக்காளிங்க. இது சொடக்கு தக்காளி நம்ம வீட்டுங்கள்ட்ட கிடக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். இது பெருசாக இருக்குது. இது பழக்கடையில் கிடச்சிதுங்க. இது நல்லா பெருசாக இருக்குது. கட் பண்ணால் தக்காளி எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நுரையீரல் சம்மந்தமான நோய் நீங்குன்னு சொல்கிறாங்க. சிறுநீரகம் கல்லீரல் பிரச்சனை நீங்குன்னு சொல்கிறாங்க. அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அனிவா, சோர்வு, அறிவுத்திறன் குறைபாடு இதெல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. கட்டிங்களை கரைக்கும்னு சொல்கிறாங்க. இது நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. ஆனால் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கல ஒரு கொஞ்சம் புளிப்பு. இது வந்து சிலவங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக இருக்குது. நல்லா கலராக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கெலாம். இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்த செடி இருக்குது. நான் இது யூடியூப்பில் பார்க்கல. இந்த செடி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வீட்டுங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இது நல்லா ஹைட்டாக இருக்குது. இது பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும்.